ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோனா மீனா கிச்சன். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காஃபி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. காஃபி லவர்ஸ் நிறைய பேருங்க. அதுவும் ஃபில்ட்ரு காஃபினா ரொம்ப பிடிக்காதவங்களே இருக்காது. எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ஃபில்ட்ரு நான் முதல்லே வாங்கியிருந்தேன். ஆனால் இதுலேருந்து ரொம்ப அந்த ஃபில்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது இந்த மாதிரி போடும்போது ரொம்ப டைம் எடுக்கும்போது ரொம்ப காலைல ரொம்ப சீக்கிரமாக போட்டு வச்சுட்டு அப்புறம் பால் காய்ச்சி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இப்போ வந்து சீக்கிரம் வந்து டிகாஷன் வர மாதிரி இந்த மாதிரி வந்திருக்குங்க மார்க்கெட்டில். நான் இப்போ வாங்கியிருக்கேன். அது சூப்பராக இருக்குது. நம்ம ஃபில்ட்ரு காப்பி 2 நிமிஷத்தில் வீட்டில் போட்டுடலாங்க. அதுதாங்க அதில் உள்ள ஹைலைட்டே. 2 நிமிஷத்தில் ஃபில்ட்ரு காப்பி போடலாங்கிறது ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க. இது மாதிரி சில்வரில் விற்கிது, அலுமினியத்துலேயும் இருக்குதுங்க. நான் சில்வரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா காப்பியில் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் போடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்யணும்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி 3 கழட்டிட்டோன்னா இந்த மாதிரி அடியில் உள்ள 2 பாகம் வரும். இது வந்து காப்பி பொடி ஃபில் பண்ணுறதுங்க. நான் காட்டுறது அந்த ஹோல்ஸாக இருக்கிறது வந்து காப்பி ஃபில்ட்ரு பண்ணுறது. அடியில் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி எந்தளவு ஊற்றணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து அடியில் உள்ளது வந்து தண்ணி ஊற்றணுங்க. நம்ம தண்ணி ஊற்றணுன்னா அது நட்டு ஒன்று இருக்கும். அந்த நட்டுக்கு கீழே வரைக்கும் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கு மேலே ஃபில் பண்ணக்கூடாது தண்ணியை. இப்போ நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். அந்த நட்டுக்கு கீழே வரைக்கும் தாங்க ஊற்றணும். ஒரு நட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது கீழே வரைக்கும் தண்ணி ஊற்றலாங்க. அது கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றலாம். இருந்தாலும் அந்த நட்டு வரைக்கும் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபில்ட்ரை மேலே போட்டுட்டு நம்ம காஃபி பொடி எந்த பொடி உங்களுக்கு இஷ்டமோ அந்த பொடி போடுங்க. ஃபில்ட்ரு காஃபி பொடி நான் வாங்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நான் வந்து இப்போ 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. எனக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 4 ஸ்பூன் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 2 காஃபி அளவுக்கு அந்த மாதிரி போடுறேங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 2லேருந்து 3 காஃபி வரைக்கும் கலக்கலாம். ஒரு டைம் தாங்க ஃபில்ட்ரு பண்ண வரும். 2ஆவது டைம் ஃபில்ட்ரு பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது காஃபி. இப்போ வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி மூடிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். 2 நிமிஷத்தில் ஹோம்மேடு காஃபி சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு. ஃபில்ட்ரு காஃபி இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். நமக்கு ரொம்ப காஃபி லவர்ஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும். நம்ம போடுறதும் ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மேலே வந்து இது மாதிரி சின்ன கொண்டை ஒன்று வைக்கிறேங்க. அதில் வைக்க வராது, அதனால் சின்ன கொண்டை ஒன்று மேலே வச்சிடறேன். இந்த மாதிரி கம்பி ஒன்று வச்சுட்டு ஸ்டாண்டு வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை வைங்க. வச்சுட்டு நீங்கள் சிம்மில் தாங்க வைக்கணும் கட்டாயம். ஸ்பீடாக வைக்கக்கூடாது. ஃபுல் சிம்மில் வச்சிடணுங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் மேலே அப்படியே ஃபில்ட்ரு ஆகி நம்ம காஃபி கிடச்சிருங்க. டிகாஷன் மேலே கிடச்சிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா எப்போதுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். நான் ஒரு பக்கம் பால் காய வச்சுருக்கேன், ஒரு பக்கம் அந்த பக்கம் ஃபில்ட்ரு காஃபிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி வருதுங்கிறத நான் காட்டுறேங்க. ஆனால் திறக்காதீங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக திறந்து காட்டியிருக்கேன் ஆனால் நீங்கள் திறக்காதீங்க முடிஞ்ச மட்டும், ஏன்னா ஆவி அடிக்கும். நானுமே அது கொஞ்சம் போன பிறகு தாங்க உங்களுக்கு திறந்து காட்டியிருக்கேன். லாஸ்ட்டாக முதல்ல திறந்தீங்கன்னா ரொம்ப ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். அது வழியாக அப்படியே டிகாஷன் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். நமக்கு சீக்கிரம் வந்துடுங்க, குயிக்காக 2 நிமிஷத்தில் போட்டுடலாம் காஃபி. டேஸ்ட்டும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். காஃபி லவர்ஸ்லாம் ரொம்ப நிறைய பேர் ஃபில்ட்ரு காஃபி குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு போட மாட்டாங்க. ஆனால் இது ஒன்ஸ் வாங்கி வச்சுட்டோம்னா சூப்பராக போட்டு கலந்து வீட்டிலே குடிக்கலாங்க. இப்போ நான் பால் காய்ச்சினதை ஊற்றிக்கிறேன். சீனி போட்டு வச்சுருக்கேங்க. நீங்கள் சீனி இல்லைன்னா நாட்டு சக்கரை உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்க. நான் சீனி போட்டிருக்கேங்க கிண்ணத்தில். இப்போ வந்து நான் பால் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ டிகாஷன் ஊற்றுறேன் பாருங்கள். டிகாஷன் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாங்க. நம்ம எதுவும் லீக்கெல்லாம் ஆகாது. அப்படி வேணுங்கிற நம்ம டிகாஷன் அளவு ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு கலந்துருக்கேங்க. உங்களுக்கு டிகாஷன் இன்னும் திக்காக வேணுன்னா நீங்கள் திக்காக போட்டுக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. தண்ணியோட அளவு கம்மியாக வச்சு தூளோட அளவு கூட போட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஃபில்ட்ரு காஃபி ரெடி ஆயிடுச்சு. காஃபி லவர்ஸுக்கெலாம் ஒரு கொண்டாட்டமான விஷயங்க இந்த ஃபில்ட்ரு வந்திருக்குது. இந்த ஃபில்ட்ரு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா போதும், நமக்கு காலத்துக்கும் கிடக்கும். ஈஸியாகவும் நம்ம கலந்து குடிக்கலாங்க. இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.